Hi students, welcome to Chennai Academy. இப்போ தீவிரமாக தமிழ்நாட்டுடைய அரசியல்ல ஒரு முக்கியமான விஷயம் வந்து ரொம்ப வேகமாக அது வந்து பேசும் பொருளாக ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? அதாவது ரொம்ப காலமா ஒரு 1.5 மாசமா நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் கடந்த சில வாரங்களாக அந்த விஷயம் வந்து ரொம்ப வந்து அதிகமாக பேசப்படுகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தா முதலமைச்சருடைய ஒரு கடிதம் தான். ஓகே, என்ன கடிதம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநரை, ஓகே, ஆளுநரை பற்றி பக்கமாக குற்றச்சாட்டுகளை அனுப்பி அவங்களை வந்து தகுதி நீக்கம் செய்யணும், அதற்குரிய விஷயத்தை நான் உங்களிடமே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு ஒரு வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு லெட்டர் கடிதம் எழுதியிருக்காங்க. ஓகே, அப்ப இந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஆளுநர் அதாவது கவர்னர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். ஓகேங்களா? அப்போ சிஎம்ஓ அதே மாதிரி தான். சிஎம் வந்து டைரக்ட்லி எலெக்டட் பை பீப்புள். ஓகேங்களா? அப்போ இந்த 2 பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு மோதல்களும் அது சம்பந்தமாக பின்னால வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அரசியல் கட்சிகள் பேசும் விதத்தையும், ஓகே, ஆளுங்கட்சி சார்பாகவே வந்து அரசியல் கவர்னர் வந்து அரசியல் பேசக்கூடாது, கவர்னர் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும், நடுநிலையானவராக இருக்க வேண்டும். அதே மாதிரி கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீச்சர்களுடைய குழந்தை திருமணத்தை பற்றி பேசக்கூடாது. இந்த மாதிரி நிறைய, அதே மாதிரி கவர்னர் வந்து பில், ஓகே, அந்த சட்ட மசோதாவிற்கு அங்கீகாரம் அந்த சைன் வழங்குறத வந்து ரொம்ப டிலே பண்ணக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கப்படுகிறது. ஓகே, இதுக்கு ஆதரவு அவர் தரப்புல இருந்து ஏகப்பட்ட பதிவுரை சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி அமைச்சர் பதவியை நீக்கம் செய்வதிலிருந்து எல்லாத்திலையும் பிரச்சனைகள் இருக்குது. ஓகே, 2 சைடு வந்து நிறைய மோதல்கள் இருக்குது. ஓகே, அப்ப இந்த மோதல்கள் வந்து ஒரு பட்சத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கடைசியா தகுதி நீக்கம், ஆளுநரை வந்து நீக்கம் செய்ய வேண்டும் அளவுக்கு போயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா இது வந்து இப்போ கண்டிப்பா எப்பவுமே நமக்கு டிஎன்பிசி இருக்கட்டும் வேற எந்த எக்ஸாமா இருக்கட்டும் ஒரு விஷயம் அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நிறைய பேசும் பொருளா இருக்குது அப்படின்னா அந்த இயர்ல வந்து ரொம்ப பேசும் பொருளா இருக்குன்னா அதை வச்சுதான் நமக்கு என்ன கேட்பாங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ ஆளுநரும் மிஸ்ஸஸ் முதலமைச்சரை பத்தி ரொம்ப அதிகமா வந்து கடந்த 1 மாதம் தான் ரொம்ப பேசப்பட்டிருக்குது. இப்போ அந்த முதல் உச்சத்துல வரைக்கும் போயிடுச்சு. ஆல்ரெடி பார்த்துட்டீங்கன்னா இவர் வந்து நாகாலாந்தின் ஆளுநராக இருந்தவர் தான், அங்கிருந்து திருப்பி அனுப்பப்பட்டவர் தான். ஓகேங்களா? அப்போ இவ்வளவு விஷயம் நடக்குது. மேபி தமிழகத்துடைய ஆளுநர் வந்து நீக்கம் செய்யப்பட்டு மாற்றப்படுவார் அல்லது நீக்கம் செய்யப்படுவார், ஏதாவது ஒரு விஷயம் வந்து இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கிறோம். அப்படி இருக்கிறதுனால நமக்கு எக்ஸாம்ல கம்மி எக்ஸாம்ல எங்கேயாவது கொஸ்டினா கேட்கலாம், கவர்னரை பத்தி ஏதாவது கொஸ்டின்ஸா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்றோம். ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்னரை பத்தி டீடைல்டு அவங்களுடைய பவர் என்ன, அவங்களுடைய நீக்கம் பண்ண முடியுமா, ஏன் இவ்வளவு சர்ச்சைகள் எழும்புது எல்லா விஷயத்தையும் பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆளுநர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட், ஓகே, கவர்னர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு நம்ம பேசிக்கா இருக்க வேண்டிய விஷயங்கள் தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கவர்னர் வந்து எந்த பகுதியில் இடம்பெற்று இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா பகுதி 6 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, பகுதி 6ல யூனியன் கவர்மெண்ட் 5, ஓகேங்களா, சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் 6, மாநில அரசு பகுதி 6ல இருக்கும். பகுதி 6ல கவர்னர் இருக்காரு. கவர்னரை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகளை பொறுத்த வரைக்கும் 153 இருந்து 167 வரைக்கும் கவர்னரை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல்ஸ், அவருடைய அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி, அவருடைய குவாலிஃபிகேஷன், ஓகே, எல்லா விஷயத்தையும். அப்புறம் ஒரு சில ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அவருடைய லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வேற, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அதாவது தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற அதிகாரங்களை பத்தி பேசும்போது அப்படியே சீக்வன்ஸா வந்துகிட்டே இருக்கும். ஓகே, எனிவே ஆர்டிகல் 153 இருந்து 167 வரைக்கும் கவர்னர் பத்தி பேசுறோம். அடுத்து கவர்னருடைய முக்கியமான விஷயங்கள். ஓகே, ஜி போடுறேன் கவர்னர். ஓகே, கவர்னர் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். எஸ், இது கான்ஸ்டிடியூஷனே நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, கான்ஸ்டிடியூஷன் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. கவர்னர், ஒரு மாநிலத்திற்கு ஒரு கவர்னர் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி வேற என்ன சொல்றாங்க கான்ஸ்டிடியூஷன்ல அப்படி சொல்றாங்க, கவர்னர் இஸ் ஏஜென்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஏஜென்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசுடைய பிரதிநிதியாகவும் அவர் செயல்படுகிறார். ஓகேங்களா? பாருங்க, ஏஜென்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் வரும். அதையும் தாண்டி, ஓகேங்களா, அதையும் தாண்டி, ஓகே, இது வந்து கான்ஸ்டிடியூஷன் மென்ஷன் பண்ணப்பட்டது. ஓகே, ஆனா சுப்ரீம் கோர்ட் அதுக்கு பின்னாட்கள வேற விதமாக சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் கவர்னர் ஹாஸ் டுயல் ரோல் அப்படி சொல்லுவாங்க. கவர்னருக்கு ரெண்டு இடத்துலயும் வேலை இருக்குது. ஒன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழேயும் வேலை பார்க்குற மாதிரி ஒரு வேலைகள் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்ல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அவங்களுடைய அட்வைஸ் கேட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்ய வேண்டிய விஷயம் இருக்குது. அதனால கவர்னர் ஹாஸ் டுயல், ஓகே, இரட்டை, ஓகே, இரட்டை அங்கீகாரம், இரட்டை வேலை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, கவர்னர் ஹாஸ் டுயல் ரோல், 2 வேலை இருக்குது. ஓகே, கவர்னருக்கு ரைட். இதுதான் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷனா கவர்னரை பத்தி சொல்றோம். கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, கவர்னருடைய பவர்ஸ் எல்லாம் நம்ம அடுத்து பார்க்கிறோம். ஓகேங்களா? சரி சார், கவர்னரை வந்து நம்ம ஏன் சார் வந்து நம்மளுடைய டைரக்டா எலெக்ட் பண்ணல அப்படி பார்த்தீங்கன்னா, எஸ், கவர்னரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா எலெக்ட் பண்ணல. ஓகே, நம்ம ஆக்சுவலா அவர் எலெக்டடே கிடையாது.
அதாவது கான்ஸ்டிடியூஷன் எப்படி மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா neither directly elected by people nor indirectly elected by people. For example, president என்ன சொல்றோம், elected தான் சொல்றோம், ஆனா indirectly elected. ஆனா கவர்னர் அப்படி கூட ஒரு அங்கீகாரமே கிடையாது. கவர்னர் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் பீப்புளால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது. ஓகேங்களா? அவர் அப்பாயிண்டட் பை யாராலதான், அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? யாரால? பிரசிடென்ட் மூலமாக குடியரசுத் தலைவரோட அப்பாயின்மெண்ட் அடிப்படையில் தான் அவர் வந்து அப்பாயின்மெண்ட் செய்யப்படுகிறார். பின்னால குடியரசுக்கு பின்னாடி மத்திய அரசுடைய அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர் இவங்க சேர்ந்த அமைப்பு வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் இவரை வந்து இந்த ஸ்டேட்டுக்கு கவர்னரா நியமிக்கிறாங்க. அதுக்கு நம்ம குவாலிஃபிகேஷன் தான் பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட், அப்பாயின்மெண்ட் பை பிரசிடென்ட் தான். ஓகேங்களா? மேற்படி கவர்னர் நம்ம என்ன சொல்றோம், ஆக்சுவலா வந்து கான்ஸ்டிடியூஷன் எழுதி வைக்கும் போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கம்பல்சரி ஒரு கவர்னர் இருக்கணும். அப்படிதான் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரிஜினலா கான்ஸ்டிடியூஷன் எழுதி வச்சிருந்தாங்க. ஓகே, ஒவ்வொரு ஸ்டேட் ஃபார் ஈச் ஸ்டேட் should have one governor அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷன் எழுதும்போது 1950 இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது. ஓகே, அதுக்கப்புறம் 1956ல நம்ம ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் கொண்டு வந்தோம். அந்த ஆக்ட் கொண்டு வரும்போது நிறைய ஸ்டேட்கள் பிரிக்கப்பட்டது. நிறைய ஸ்டேட் பிரிக்கப்பட்டதன் காரணமாக, நிறைய ஸ்டேட் பிரிக்கப்பட்டதன் காரணமாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட் ரெண்டா பிரிப்போம். தமிழ்நாடு நம்ம என்ன செஞ்சோம், ரெண்டா பிரிச்சிட்டோம். ஓகே, தமிழ்நாடு ஆந்திரான்னு பிரிச்சிட்டோம். அப்படி பிரிக்கும் போது என்ன ஆகும் அப்படி பண்ணா, கவர்னர் ஆல்ரெடி ஒரு கவர்னர் இருந்திருப்பாரு, புதுசா உடனே ஒரு கவர்னர் அப்பாயிண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதனால என்ன பண்ணாங்கன்னா 7th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 7வது சட்ட திருத்தம் 1956 அடிப்படையில் ஒரு கவர்னர் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்களை கவனிக்கலாம். ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க 7வது சட்டத்தின் அடிப்படையில். ஞாபகம். ஓகே, ஒரே கவர்னர் வந்து என்ன பண்ணலாம், 2 ஸ்டேட்ல கூட என்னவா இருக்கலாம், அதுக்கு அவர் வந்து கவர்னர் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு நடந்திருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்தாரு. அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் பேர் என்ன, வித்யாசாகர் ராவ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தமிழ்நாட்டுடைய ஆளுநராக இருந்தாரு. ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு தமிழ்நாட்டுடைய ஆளுநராக இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகாராஷ்டிராவுடைய ஆளுநராகவும் இருந்தார். ஓகே, 2 ஸ்டேட்டுக்கும் ஆளுநராக வந்து செயல்பட்டார். அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் ஓகே பாண்டிச்சேரி ஆளுநராக செயல்படுகிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தெலுங்கானா ஆளுநராகவும் செயல்படுகிறார். இந்த மாதிரி ஓகே 2 ஸ்டேட் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் என்னவா இருக்கலாம், கவர்னராக இருக்கலாம். அக்கார்டிங் டு 7th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956ல சொல்றாங்க. ஓகேங்களா? ரைட், இப்போ கான்ஸ்டிடியூஷன் எழுதி வைக்கும் பொழுது ஓகேங்களா, அதாவது டிராஃப்டட் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டிராஃப்டட் கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கவர்னரை வந்து எலெக்ட் பண்ணலாம். ஓகே, கவர்னரை வந்து மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிராஃப்ட், அதாவது நம்மளுடைய வரைவு குழு எழுதி வச்சிருந்த வரைவு அரசியலமைப்பு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கவர்னர் வந்து பீப்புளால எலெக்ட் பண்ணி நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனால் அதை யார் வந்து ரெகக்னைஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி. ஓகேங்களா, அரசியல் அமைப்பு அமர்வு குழு என்ன பண்ணலன்னா அதை வந்து என்ன பண்ணுது அப்படி பார்த்தீங்கன்னா அதை வந்து அங்கீகரிக்கிறது. ஓகேங்களா, கவர்னரை வந்து அதாவது அப்பாயிண்டட் அத்தாரிட்டியா மட்டும் வச்சுக்குவோம். ஓகேங்களா, அவங்களையும் டைரக்டா ரைட் பண்ணிட்டோம்னா இங்க சீஃப் மினிஸ்டர் பதவிக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். 2 பேருக்கும் பொலிட்டிக்கலா, அதாவது 2 பேரும் வேற இடத்துல இருக்கும்போது நிறைய விஷயங்கள முரண்பாடுகள் ஏற்படும். ஓகேங்களா, அதனாலதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்னரை ஜஸ்ட் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அப்படிங்கிற பதவியில மட்டும் வச்சுட்டாங்க. ஓகேங்களா, முடிஞ்சு போச்சு. அப்போ இதுதான் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வந்து நல்ல முடிவு எடுத்தாங்க. அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டியை மட்டும்தான் இருக்காங்க. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி தான். ஓகேங்களா, ரைட். இப்போ இதான் வந்து கவர்னரை பத்தி ஒரு சின்ன முன்னோட்டமா பார்த்துருந்தோம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பார்க்கணும். கவர்னரை பத்தினா என்னது, குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா, அப்ப கவர்னருக்கு என்ன சார் தகுதி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கவர்னரை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா நம்ம கான்ஸ்டிடியூஷன் எழுதி வைக்கும் பொழுது 2 குவாலிஃபிகேஷன் கொடுத்தாங்க. பேசிக்கா கான்ஸ்டிடியூஷன் எழுதி வைக்கும் போது 2 குவாலிஃபிகேஷன். 1, அவர் இந்த நாட்டுடைய குடிமகனாக இருக்க வேண்டும். ஓகேங்களா, நீங்க குடிமகன் கிடையாது, நார்மல் சிட்டிசன். ஓகே, நாட்டுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்க வேண்டும், குடிமகனாக இருக்க வேண்டும். இது ஒரு குவாலிஃபிகேஷன். 2வது குவாலிஃபிகேஷன் 35 ஏஜ். கவனிச்சுக்கோங்க, ஏஜ் எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். ஓகே, 2 குவாலிஃபிகேஷன் தான். நீங்க கூட நாளைக்கு 35 வயசு ஆயிட்டீங்கன்னா நீங்க கூட கவர்னராக நியமனம் செய்வதற்கான தகுதி, எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்குது. ஓகே, இது வந்து கான்ஸ்டிடியூஷன்ல எழுதி வைக்கப்பட்ட ஒரு குவாலிஃபிகேஷன். ஓகே, ஆனால் நம்ம கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மரபாக பாரம்பரியமாக, அதாவது ரொம்ப வருஷங்களாக நம்ம ஒரு விஷயத்தை எழுதி வைக்கப்படாத ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது அந்த ரூல்ஸ்னு எழுதி வச்சிருக்க மாட்டாங்க, ஆனா நம்ம கடைபிடிச்சிட்டே வரும். அதுதான் வந்து எழுதி வைக்கப்படாத விதிமுறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து 2 விஷயம் சொல்றாங்க. 1, அதாவது 3 எழுதிடுறேன். 3வது
அவுட் சைடர் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? என்ன சார் அவுட் சைடர் அப்படி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில இருந்து ஒருத்தர் தூக்கி கவர்னர் நியமிக்கணுமா? அப்படி கிடையாது. ஒரு மாநிலத்துடைய கவர்னராக இருக்க வேண்டியவர் அந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது. ஓகே, இது ஒரு கன்வென்ஷன். ஓகே, மரபு ரீதியாக நம்ம ஃபாலோ பண்றோம், எழுதப்படாத விதி. ஓகே, ஒரு மாநில ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுடைய கவர்னர் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அவுட் சைடரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், சூப்பர். அடுத்து பாருங்க. அடுத்து அப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு கவர்னரை அப்பாயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி கன்சல்ட் பண்ணணும். யாரை சார் கன்சல்ட் பண்ணணும்? பிரைம் மினிஸ்டரியா? கிடையாது, சீஃப் மினிஸ்டர். அந்த ஸ்டேட்டோட எலெக்டட் ஹெட்டே யாரு? சீஃப் மினிஸ்டர். அந்த சீஃப் மினிஸ்டர் நம்ம என்ன செய்யணும்? கன்சல்ட் பண்ணணும். ஓகே, இது நடந்திருக்குதா அப்படின்னு நடந்திருக்கு. ஓகே, அது ஒரு முன்னுதாரணமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஊர்ல வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆளுநர் ரோசையா, ஓகே, ஃபேமஸான ஒரு ஆளுநர். ஓகேங்களா? ரோசையா, ஓகே, அதிகமான செலவழித்த ஒரு ஆளுநர் கூட சொல்லுவாங்க. ரைட், எனிவே ஆளுநர் ரோசையா இருக்கும்போது அவருடைய டேம், அவருடைய பதவி காலம் வந்து முடிந்து விட்டது, 5 வருடம் முடிந்து விட்டது. அதுக்கடுத்து புதிய ஆளுநர், அவர் வந்து காங்கிரஸ் டைம்லேயே அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர். அதுக்கடுத்து புதிய ஆளுநரை நியமிக்க வேண்டிய தேவை இருந்தது. ஓகே, பிஜேபிக்கு ஒரு புதுசாக ஆளுநர் நியமிப்பார். ஓகே, அப்படி நியமிக்கும் போது ஒரு நபரை வந்து கர்நாடகாவில இருந்து ஒரு நபரை வந்து ஆளுநராக நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நம்ம ஸ்டேட் அந்த டைம்ல சீஃப் மினிஸ்டரா இருந்தது நம்மளுடைய அயன் லேடி யாரு? ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க அந்த டைம்ல. ஓகே, அந்த டைம்ல உயிரோட இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. அப்ப அவங்க கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? பிஎம் வந்து பிஎம் ஆபீஸ் வந்து அவங்க கிட்ட வந்து ஹோம் மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணாங்க? கன்சல்ட் பண்ணாங்க. கன்சல்ட் பண்ணும்போது அந்த டைம்ல ஓகே கவர்னர் அப்பாயிண்ட் பண்ண வேண்டிய தேவையான டைம்ல நமக்கும் கர்நாடகாவிற்கும் அந்த காவிரி பிரச்சனை வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தது. அப்ப அந்த டைம்ல காவிரி, அதாவது இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது நம்ம வந்து எங்க வந்து கர்நாடகாவில இருந்து ஒரு நபரை வந்து அப்பாயிண்ட் பண்றது பொலிட்டிக்கலா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா கர்நாடகாவில் இருந்து ஒரு நபரை வந்து நியமனம் செய்வது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன மறுத்து கூறிட்டாங்க. மறுத்து கூறினால அதையும் ஏற்றுக்கொண்டு மத்திய அரசு சரி வேணாம், ஒண்ணு ஜெயலலிதா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஆளுநர் ரோசையாவே கண்டினியூ பண்ண வைங்க, அப்படின்னா வேற யாராவது ஒரு நபரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த டைம்ல டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு காரணத்தினால என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, மகாராஷ்டிராவில் ஆளுநராக இருந்த வித்யாசாகர் ராவை அப்படியே வந்து எங்க அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஊர்லயே அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவர் கொஞ்ச நாள் இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்டுக்கு புதிதாக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவரை தூக்கிட்டு வந்து இன்னொரு ஸ்டேட், அவர் தூக்கி நாகாலாந்துல போட்டாங்க. நாகாலாந்துல இருந்து யார் தூக்கி இங்க போட்டாங்க? நம்மளுடைய ஆளுநர், இப்ப இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி. ஓகே, அவரை தூக்கி போட்டாங்க. ஓகே, இதுதான் ஆக்சுவலா பாத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமா இருக்கக்கூடிய சம்பவம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்றாங்க? கன்வென்ஷனை ஃபாலோ பண்ற ஆளுநர் ரவியும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கிடையாது. ஓகே, ஆளுநர் ரவி அப்பாயிண்ட் பண்ணும்பொழுது நம்மளுடைய மாநில முதலமைச்சரை கன்சல்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த எல்லா விஷயம் நடக்குது. ஓகே, அப்போ இந்த ரெண்டும் எழுதப்படாத விதி, அதுதான் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சார், அப்ப இது கண்டிப்பா ஃபாலோ பண்ணணுமா? கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் தான் விதிமுறை. ஆனால் ஒரு சில டைம்ல மீறுவதும் உண்டு. ஓகே, ஒரு சில டைம்ல என்னது அதை வந்து மீறுறாங்க, வயலேட் பண்றாங்க. ஓகேங்களா? ஒரு சில டைம் எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லாஸ்ட் ரீசெண்டா கூட ஏதோ ஒரு ஸ்டேட்ல, வடகிழக்கு மாகாணங்கள் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்டேட், மணிப்புரம் மிசோரம்ல ஒரு ஸ்டேட்ல கவர்னரை நியமனம் பண்ணும் பொழுது கேட்கறாங்க. ஓகே, அந்த ஸ்டேட்டோடைய சிஎம் கேட்காம அப்பாயிண்ட் பண்றாங்க. ஓகே, நடக்கதான் செய்யும். ஓகே, நாட்கள் போக போக அந்த ஸ்டேட்டோட நபரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவுட் சைடர் இல்லாம அந்த ஸ்டேட் நபரை கூட அப்பாயிண்ட் பண்ணலாம். ஆனா இது எழுதப்படாதுல. மேபி இதை கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இந்த ரெண்டையும் கான்ஸ்டியூஷன் குவாலிஃபிகேஷன் வச்சிருந்தா மீற போறது கிடையாது. அது பண்றதுக்கு யாரும் கிடையாது. ஓகேங்களா? ரெண்டு குவாலிஃபிகேஷன் தான். ஓகே, இந்த குவாலிஃபிகேஷன் தான் பெரிய இஷ்யூ ஆகுது. குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த கவர்னருடைய இப்ப நடக்கக்கூடிய சர்ச்சைகள். ஓகேங்களா? என்ன சர்ச்சைகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து தகுதி நீக்கம். அதுக்கு முன்னாடி நம்ம பவர்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? பவர்ஸ். அப்ப இவருக்கு பொறுத்த வரைக்கும் இவருக்கு என்ன அதிகாரம் தான் இருக்கு. ஓகே, இவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள், அதிகாரத்தை ஒரு 2-4-5 வகைகளா நம்ம பிரிக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நிர்வாக அதிகாரம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அது என்னன்னு சொல்லிடுறேன். அடுத்து வந்து சட்டமன்றம் தொடர்பான அதிகாரம், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நிதி சம்பந்தமான அதிகாரம், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நீதி சம்பந்தமான அதிகாரம், அதாவது நீதிமன்ற அதிகாரம், ஜுடிஷியல் பவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அப்ப நிர்வாகம் சம்பந்தமான அதிகாரம் ஒரு ஆளுநருக்கு என்ன அதிகாரம் சார் இருக்கு? நிர்வாகம். அவர் தான் ஆக்சுவலா ஹெட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. மாநில அரசோடைய தலைவர் யார் அப்படி பாத்தீங்கன்னா யார்? நம்மளுடைய ஆளுநர் தான். அவருடைய பெயர் தான் எல்லா விஷயமும் நடக்கும். அவர் தான் எல்லாத்துக்கும் அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி. ஓகேங்களா? அதே மாதிரி அதாவது நம்ம தமிழ்நாட்டில் கூடிய ஸ்டேட் கமிஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் உமன் கமிஷன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், இந்த மாதிரி நிறைய ஆணையம்லாம் இருக்கு பாருங்க. எல்லா ஆணையத்துக்கும் தலைவரை யார் தான் நியமனம்
கான்வா இவர் தான் நியமனம் பண்ணுவாரு. எல்லா பல்கலைக்கழகத்தோடைய விசி ஓகே துணை வேந்தரை யார் தான் நியமனம் பண்ணுவாரு, இவர் தான் நியமனம் பண்ணுவாரு. ஓகே நம்மளுடைய அமைச்சரை இவர் தான் நியமனம் பண்ணுவாரு. அமைச்சரை தகுதி நீக்கம் பண்றது இவர் தான். ஓகே முதலமைச்சரை நியமனம் பண்றதே இவர் தான். ஓகே நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எந்த அளவுக்கு நிர்வாக அதிகாரம் இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ரைட், நிர்வாக அதிகாரம் முடிஞ்சதா. அடுத்து சட்டமன்றம் ரீதியான அதிகாரம் எக்கச்சக்கமா இருக்குது. ரீசெண்டா கூட போன தடவை கூட சட்டமன்றம் கூட்டும் பொழுது ஒவ்வொரு வருஷத்தில் நடக்கக்கூடிய சட்டமன்றத்தை கூட்டுவதற்கான தேதியை அறிவிப்பது யார்தான்? ஆளுநர் தான் அறிவிக்கணும். ஒரு வருஷத்துடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் யாருடைய உரையுடன் துவங்க வேண்டும்? ஆளுநருடைய உரையுடன் தான் துவங்கவே வேணும். ஓகே ஃபர்ஸ்ட் இயர் நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஓகே ஃபர்ஸ்ட் செஷன்ல ஆளுநர் தான் ஸ்பீச் கொடுக்கணும். ஓகேங்களா, அதுதான் இப்போ நடந்தது. இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் செஷன் நடக்கும்பொழுது ஆளுநர் ஸ்பீச் கொடுத்துட்டு அதுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நம்முடைய முதலமைச்சர் ஸ்பீச் இருக்கும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் சம்திங் நிறைய போகும்போது திராவிட மண்டலம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்படி பேசும்போது ஆளுநர் என்ன பண்ணிட்டாருன்னா இடையிலேயே வந்து எந்திரிச்சு போயிட்டார். ஓகே சம்பளம் நடக்கும். ஓகேங்களா ரைட், இது சட்டமன்ற அதிகாரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இல்லை, அதாவது கீழவை இல்லை. அப்படி கீழவை இருந்திருந்தால் கீழவையில் இருக்கக்கூடிய 1/6 மெம்பரை வந்து அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருக்கு தான் இருக்குது? ஆளுநருக்கு தான் இருக்குது. ஓகே அப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு என்ன இருக்குன்னா ஆளுநருக்கு சட்டமன்ற ரீதியான பவர் இருக்குது. ஓகே அது மட்டும் இல்லை, அடுத்து நிதி சம்பந்தமான அதிகாரம் எஸ் இருக்குது. மாநில நிதி ஆணையத்தை நியமனம் செய்வது அவர் தான். ஓகேங்களா, அதே மாதிரி மாநிலத்தில் வரி சம்பந்தமான விஷயங்கள் முடிவெடுக்கிறது அவர் தான். பண மசோதா அது பண மசோதா தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறது அவர் தான். ஓகேங்களா, இந்த மாதிரி அவங்க எக்கச்சக்கமான பவர் இருக்குது. ஓகே அடுத்து லாஸ்ட் நீதி அதிகாரத்தில் மாவட்ட நீதிமன்றங்களுடைய நீதிபதியை நியமனம் செய்வது ஆளுநர். மாநிலத்தில் இருக்கக்கூடிய குற்ற வழக்குகளில் கைதானவர்களை வந்து பாரணி போர்ஸ்ல மன்னிப்பு அளிக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான அதிகாரங்கள் இருக்குது. இதுல மெயினா சட்டமன்ற அதிகாரத்துல ஒரு அதிகாரம் வந்து அதிகமா இந்த பேசப்படுகிறது மசோதா, அதாவது ஒரு மசோதாவுக்கு சைன் பண்றது, கையெழுத்திடுறது. அதுக்கு வந்து ஆளுநருக்கு 4 பவர் இருக்கு. ஒண்ணு பாத்துட்டீங்கன்னா அவர் சைன் பண்ணலாம், ஓகே அசல்ட் கொடுக்கலாம். இன்னொன்னு சைன் பண்ணாம வச்சிருக்கலாம். ஓகேங்களா, இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் திருப்பி வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்பலாம், திருப்பி அப்படின்னு அனுப்பலாம். 4வது பவர் தான் வித்தியாசமானது. அவர் நினைத்தால் அந்த மசோதாவை கவர்னர் வந்து பிரசிடென்ட் கிட்ட கொடுக்கலாம். ஓகேங்களா, பிரசிடென்ட் என்ன முடிவு எடுக்கிறாரோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம். இப்படிதான் பவர் இருக்குது யாருக்கு? கவர்னருக்கு. ஓகே இந்த இடத்துல தான் நம்ம சட்டமன்றம் பாஸ் பண்ணக்கூடிய மசோதாக்களை கையெழுத்து போடுவதில் ஏகப்பட்ட டிலே, ரொம்ப லேட் பண்ணிடுறாரு. ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா ஒரு பில்லை தூக்கிட்டு வந்து எங்க கொடுத்துட்டாரு, நம்மளுடைய பிரசிடென்ட்டே கொடுத்துட்டாரு. ஓகே இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிடுறாரு. இதுதான் நம்மளுடைய அரசாங்கத்திற்கு கோபத்தை உண்டு பண்ணிடுறது. ஓகேங்களா ரைட், ஏன்னா வந்து என்ன சொல்றாங்க இவங்க தரப்புல இருந்து ஆளுநர் அப்படின்றது வந்து ஜஸ்ட் ஒரு நாமினி. ஓகேங்களா, அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் எலெக்டட் ஹெட் என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தரப்புல இருக்கக்கூடிய பதில். ஓகேங்களா ரைட், இவ்வளவு அதிகாரங்கள் இருக்குது. இப்போ என்ன சார் பிரச்சனை, இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அதான் சொல்லலாம், இந்த பில்ல சைன் போடுறதுல இருக்கக்கூடிய டிலே. ஓகேங்களா சார், அப்போ ஒரு உண்மையாவே டிலே பண்ண முடியுமா? ஆளுநர் நினைச்சா டிலே பண்ண முடியுமா? எஸ், அப்படிதான் ஒன்றும் கிடையாது. ஆளுநர் கான்ஸ்டியூஷன் மென்ஷன் பண்ணிருக்குது ஜஸ்ட் நாமினல் போஸ்ட், எலெக்டட் ஹெட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்களோ அதுதான் கேட்கணும். ஓகேங்களா, ஆனால் ஒரு சில நேரங்களில் பிரசிடென்டா இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஆளுநராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஏஜென்ட் இருக்கிறாங்க, அவங்க சொல்லப்படி கேட்கறதுனால, அவங்களுடைய கொள்கைகள் ரீதியாக இருக்கிறதுனால ஒரு சில டைம் வேணும்னே என்ன பண்ணிடுறாங்க, டிலே பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் முரண்பாடு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் கேஸும் போட முடியாது. ஓகேங்களா, அந்த இடங்களே சுமூகமா முடித்துக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா, அப்ப இது ஒரு பிரச்சனை. வேற என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் ஒரு சில இடங்களை நிர்வாகம் தலையிடுறது. ஓகேங்களா, அது நம்ம தலையிட முடியாது, எங்கேயுமே சொல்ல முடியாது. பன்வாரிலால் புரோஹித் இருக்கும் போதுமே வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா, பன்வாரிலால் புரோஹித் வந்து அங்கங்க இன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணாங்க. அது பெரிய சர்ச்சை கிளப்பியது. ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கதான் செய்யும். ஓகேங்களா, அதை வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படியே சமாளிச்சு கொண்டு போக வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. ஓகே ரைட், இப்போ வேற என்ன சர்ச்சை இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம சைனிங் அத்தாரிட்டி பேசிட்டோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தகுதி நீக்கம். எஸ், அதை பத்தி நம்ம பேசணும். ஓகேங்களா, இப்போ ஆளுநரை நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சா அவரை வந்து நீக்கம் செய்ய முடியுமா? சட்டமன்றத்தில் ஒரு ரெசல்யூஷன், ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி வந்து நீக்கம் செய்ய முடியுமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, அப்படிதான் நீக்கம் செய்வதற்கான அதிகாரம் எங்கேயுமே மென்ஷன் பண்ணப்படலை. ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்குன்னா, ஆளுநர் அப்படின்னு ஒரு பதவி பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது
நம்மளுடைய குடியரசுத் தலைவர் விருப்பத்தின் பெயரில் தான் அவர் வந்து என்ன செய்வார்னா அவர் வந்து பதவியில நீடிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, குடியரசுத் தலைவருடைய விருப்பத்தின் பெயரில் தான் அவர் வந்து பதவியில் நீடிக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, இது வந்து சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஒரு சில இடங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னா ஆளுநருக்குன்னு ஆக்சுவலா வந்து 5 இயர்ஸ், ஓகே, 5 ஆண்டுகள் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கால அளவு கொடுத்திருக்காங்க. ஆனாலும் ஓகேங்களா, இட் இஸ் நாட் எ ஃபிக்ஸ்டு டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நிரந்தரமான ஒரு 5 வருஷம்ங்கிறது கிடையாது. ஓகே, பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் நினைத்தால் அவர் இப்போ வேணாம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன செஞ்சாகணும் அப்படின்னா அவர் கேன்சல் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் மாத்திக்கணும். ஓகேங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் சொல்ல வருது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பிரஷர் ஆஃப் பிரசிடென்ட் சொல்லிருக்காங்க. ஆனால் இங்க வந்து நமக்கு என்ன சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில இது வந்து போஸ்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். இந்த போஸ்ட் வச்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா தகுதி நீக்கம் நம்மளுடைய சட்டமன்றத்தால் செய்ய முடியாது, குடியரசுத் தலைவருடைய அங்கீகாரம் தான். குடியரசுத் தலைவர் நினைத்தால் மட்டும்தான் அது தகுதி நீக்கம் நமக்கு செய்யப்பட முடியும். ஓகேங்களா, ரைட். ஓகே, இதுதான் வந்து ஃபைனல் நம்ம சொல்றோம். ஓகே, அப்போ என்ன லெட்டர் எழுதுனாங்க, அந்த லெட்டர் வந்து நம்ம என்ன செய்வாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஒரு டிசிஷன் இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தா பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய ஆளுநர், ஓகே சார், நம்மளுடைய ஹோம் மினிஸ்ட்ரி, ஓகேங்களா, நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் HM சொல்றோம். ஓகேங்களா, உள்துறை அமைச்சகத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லெட்டரை வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. உள்துறை அமைச்சகத்துக்கு லெட்டரை ஃபார்வர்ட் பண்ணிட்டு தான் என்ன பண்றாங்க இந்த தகுதி நீக்கம்லாம் அடுத்தடுத்து முடிவு பண்ணுவாங்க. ஆனா இந்த முடிவு உடனே எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் கிடையாது. ஓகேங்களா, அதனால சட்டமன்றத்தில் தகுதி நீக்கம் பண்ண முடியாது. அது வந்து குடியரசுத் தலைவரோட விருப்பத்தின் பெயரில் தான். ஓகேங்களா, ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருந்தாலும் இங்க சொல்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஏஜெண்டா செயல்படுறாங்க. ஓகே, ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, தகுதி கடைசியில் சொல்ல வருது தகுதி நீக்கம் வந்து நம்ம கிட்ட பவர் கிடையாது, குடியரசுத் தலைவரிடம் மட்டும்தான் பவர் இருக்கு. இதுதான் வந்து ஆளுடைய அதிகாரங்கள். அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா அவங்களுடைய என்ன சொல்றோம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தகுதி நீக்கத்துக்கு விஷயங்களை பார்த்துருந்தோம். ஓகேங்களா, பிரசிடென்ட் தகுதி நீக்கம் வந்து நமக்கு வந்து தகுதி நீக்கம் செய்வதற்கு பார்லிமெண்ட் தகுதி கொடுத்துருக்காங்க, பவர் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆளுநர் தகுதி நீக்கம் செய்வதற்கு இங்கே சட்டமன்ற தகுதி நீக்கம் செய்வதற்கு பவர் கொடுக்கல. ஓகேங்களா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.